வணக்கம். அயோடின் அவசியம். அயோடின் என்ற கனிமம் உடலின் வளர்ச்சிதை மாற்றம் சீராக நடக்க பெரும் பங்கு வகிக்கிறது. தற்போது பெண்களிடத்தில் தைராய்டு சுரப்பி பாதிப்பு ஏற்பட அயோடின் மாறுபாடு முக்கிய காரணமாக உள்ளது. கழுத்தில் பட்டாம்பூச்சி வடிவ உறுப்பான தைராய்டு சுரப்பியால் உற்பத்தி செய்யப்படும் D4 என்று குறிப்பிடப்படும் தைராக்சின் மற்றும் D3 எனப்படும் ரோட்டோதைரோனைன் ஆகிய தைராய்டு ஹார்மோன்கள் சீராக இயங்க அயோடின் முக்கிய தேவையாக உள்ளது. உடலில் அயோடின் பற்றாக்குறை ஏற்பட்டு தைராய்டு சுரப்பி போதிய அளவு தைராய்டு ஹார்மோன்களை சுரக்க முடியாத நிலையில் ஹைப்போதைராய்டு என்னும் பாதிப்பு ஏற்படுகின்றது. இந்த நிலையில் குளிரை தாங்க முடியாத நிலை, மனக்குழப்பம், தலைமுடி கொட்டுதல், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போவது, உணவை விழுங்குவதில் சிரமம், உடலில் கடும் பலவீனம் உள்பட பல அறிகுறிகள் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த மருத்துவர்கள் பல்வேறு மருந்துகளை பரிந்துரை செய்கின்றனர். பொதுவாக உடலுக்கு இயற்கையாக அயோடின் உற்பத்தி செய்யும் திறன் இல்லை. உணவு மூலமாகவோ அல்லது ஒரு துணை பொருளாகவோ தான் உடல் இதனை எடுத்துக்கொள்கிறது. எனவேதான் அயோடின் கலந்த உப்பை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இயற்கையாக அயோடின் என்பது மீன் மற்றும் கடற்பாசி ஆகியவை அயோடின் நிறைந்த உணவுகள். இது தவிர சிப்பிகள், தயிர், முட்டை ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க அளவு அயோடின் செறிந்துள்ளது. பொதுவாக அயோடின் பற்றாக்குறை தீவிரமாகும் நிலையில் கழுத்தில் கட்டி போன்ற வீக்கம் ஏற்படுகிறது. தைராய்டு பாதிப்பு ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் ஏற்படுகிறது. எனவேதான் பெண்கள் போதிய அளவு அயோடின் செறிந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றனர். நன்றி.